கூட இப்படி இருக்காதுங்க, சின்ன மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதாங்க பாருங்க, தரேன் அப்படியே இருக்கு. முள்ளே தேவையில்ல, பிடிங்கடா. முள்ளே தேவை, முள்ளுதான் மீனில் இருக்குது. வளராம்பா இல்லை, கள்ளக்கொட்டையே. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மீன் போட போட எடுத்து திட்டுத்தனமா தின்னாச்சு. லைட்டா அரை வயிறு நம்பிருச்சு. இன்னும் நப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறதா நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரைங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வாய்க்கால்லேருந்து பிடிச்சி அந்த மீனை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம பசங்களாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு எண்ணெயும் ஊற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மீன் தாங்க, இது ஃபுல்லாகவே வாய்க்காலில் பிடிச்சிட்டு வந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா மேட்டூர்லேருந்து வர காவேரி ஆறு வாய்க்கால் பார்த்திங்கன்னா தண்ணி நிறுத்திட்டாங்க. அதனால் ஃபுல்லாக மீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பசங்களோட சேர்ந்து போய் பிடிச்சிட்டு வந்தோம். பிடிச்சிட்டு வந்துட்டு நைட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி. எண்ணெய் பார்த்தா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனோட இது எடுத்து போட வேண்டியது தான். மசாலா போட்டு கலந்ததெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சது ஒரு 4 பேருங்க. எடுத்து போட அதுக்குள்ள போட்டு பார்த்தீங்கன்னா மீனை போட்டாச்சு. நல்லா ஃப்ரையாக அடுப்பு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியது. அதுக்கு நீ கொடுத்துருக்க மாட்டாங்க. பத்திரம் பிடிச்சிக்காங்க, ஒரு ஆள் பிடிச்சிக்காங்க. பார்த்து என்னோட தமிழ் காயல் இன்னும் காயல ஏவுதா இல்லையானே இப்போ செக் பண்ண போகிறேங்க. வந்து எடுத்து தனித்தனியாக போடு. கை விடுறோம். பார்த்தீங்கன்னா வெந்துட்டு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஏரியா ஃப்ரெண்டு. இந்த பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. மசாலா என்னன்னா மசாலா இறங்கல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ட்ரை ஆகணும். பார்த்தீங்களா, எல்லா கூட்டத்தில் ஒரு ராஜா இருப்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். எல்லாமே மீன் தான். இது ஒன்றே ஒன்று மட்டும் தான் நண்டு. இது யாருக்குன்னா அதான் இந்த வண்டுக்கு தான். அந்த நண்டு வண்டு எனக்கடா நண்டோட பார்த்தீங்கன்னா பசங்க எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு. எல்லாம் மீன் பார்த்தீங்கன்னா காய போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் டேஸ்ட்ல ஓகேங்க. மசாலா மட்டும்தான் ட்ரை. மசாலா மட்டும்தான். ஏன் வந்து அதில் வந்து மீன்ல வந்து மீன் ஒட்டல. புடுறா நீ பாட்டில் அவன் பாரு புடு. அவன் பிடிச்சா நீ அவன் தைரியமா எல்லாச்சும் எடுப்பால. என்ன தலை மட்டும் தண்ணி கிடக்குது. தலையை தான் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. போடுற தனியா. ஒன்னா போறதுக்குள்ள லேட் ஆயிருந்து அள்ளி போடுறா. அல்ல கொதிக்கலடா எண்ணெய். கொதிக்கிண்டா. எண்ணெய் கொதிச்சிருச்சு. அதுக்கு மேலே எப்பறம் கொதிக்கும்? போட்டோன்னே தட அடிக்கும்டா. அதை நான் பார்த்து போடுங்க. எல்லாம் பார்த்து போடுங்க. நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது. டேஸ்டா இருக்கு. இலையில போட்டு கொடுத்து பாத்தீங்களா வெங்காயம் எல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இது பண்ண மீன் ஒன்று எடுத்து கொடுத்து நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பையன் பேச போறான். சின்ன பையன் ஸ்கூல் போறான். பேசுறான். ஏங்க இன்னைக்கு நம்ம வாய்க்கால் மீனை பிச்சு உதறிட வேண்டிதான். அவ்வளோ டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மீன் வரவே இல்லை பிடிக்க. ஆனா கழுவ வந்தல்ல. ஓகே கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொடுத்துறேன். வெங்காயம் போட்டுக்கோங்க. போடுறா நீ போடுறா. பார்த்து நான் வேற லெவலில் சமைச்சிட்டு இருக்கோம். நீ கிளறா. ஒட்டுத்தர கீழே முன்னாடி எல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் பிடிச்சிட்டு வந்தா எதுவுமே பண்ண மாட்டோம். யாராவது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பண்ணிக்கலாம். இந்த டைம் பார்த்தோன்னா செஞ்சே ஆகணும். ஏன்னா மீன் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஆமாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுடுறாங்க. கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு சொன்னேன். நானு கஷ்டப்பட்டு திங்கிறாங்க. எத்தனை கஷ்டப்படுறது. ஒரு நாள் லீவ் போட்டு இருந்து பண்ணி போட போய் எல்லாம் பண்ணி கடைசியில ஃபைனலா இது வர்றதுக்குள்ள மீன் போடுறது எடுத்து சாப்பிடுறா. உனக்கு இல்லாத மீனாடா போடு. ஏன்னா மீன்ல ஒரு 5 நிமிஷம் தான் பிராசு. வந்து நான் குஞ்சு தானே. அது குஞ்சு இல்லாம கறி அது வந்து இதா இருக்கும், சாஃப்டா இருக்கும்.
நம்ம பாத்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு? பிரச்சனை இல்லடா. நல்லா டேஸ்டா இருக்குங்க. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். பெருசு பிடிச்சோன்னு நல்லா இருக்காது. குட்டி மீன் தான் ருசி தரும். அப்படியே சாப்பிடலாம் முள்ளுகளே எடுக்காம. அப்படியே இதுங்களா? ஆமா, பெரிய மீனா தான் நீ வச்சு முழுங்கிட்டு பணம் எடுப்ப. மசாலா செட் ஆயிருந்தா பிரகாஷ் இந்த மீன் அடிச்சு எதுவுமே இல்ல. மசாலா வந்து ஒரு இடத்துல தேங்கி நிக்குது, ஒரு இடத்துல அத்தனை பேர் எதுக்கு வேலைன்னு வந்து பிடிக்கிறாங்க. குஞ்சு மீன் என்னைக்குமே ருசி தரும். அதனால தான் அவன் சாக்காளி இது பண்ணாங்க. பார்த்தே இல்லையா? ஆனால் க்ளீன் பண்ணுறது சிரமம். அதில் ஒரு 10 பேர் வேணும் க்ளீன் பண்ணுறதுக்கு. என்ன முடியாது? இப்போதானே கேஸ் வச்சுக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆனால் இது என்னடா அடுப்பு இப்படி எரியுது? அடுப்பு பாருங்க வேற லெவல் எரியுது. என்னன்னா நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா இந்த வண்டி டிரைவரு, அவர் பார்த்தீங்கன்னா லாங்கில் போகிறப்ப சமைக்கிறதுக்காக இந்த மாரி சிலிண்டர் வச்சுருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வண்டியில் எல்லாமே இருக்குது பொருள் என்ன எடுத்துக்காங்கடா அப்படின்னாரு. நம்ம எடுத்து சமைச்சிட்டு இருக்கோம். ரெடி ஆகிட்டே இருக்கு. நான் பிடிக்காம நீ பண்ண அத்தனை மீன் எப்போ நாங்கள் போட்டு பொரிக்கிறது எப்போ சாப்பிட்றதுன்னு தெரியல. ஆனால் நாங்கள் முன்னாடி ஒரு டைம் பண்ணுறோம். சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கு. மீன் இவ்வளோ மீன். ஆனால் மீன் பெருசாக அங்கே நம்ம பெரியாரில் பிடிச்சோம்ல அந்த அளவுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம கல் மீன் போட்டோம். கல் மீன் போட்டோம். கல் மீனும் போட்டோம். ஜிலேபி சுடுங்க அருமையாக இருந்தது. புரட்டாச்சி வா இலையா இல்லைங்க வா. அது கிஷோர்னு ஒருத்தர் இருப்பேன் எங்கள் ஃப்ரெண்டு. அவனை பார்க்க வச்சு நல்லா தின்னான். கிஷோர் அவன் பிரியாணி எடுத்துக்கிறான். எடுத்துடலாமா? எவ்வளோ கொதிக்குறா? கொதிக்கும். அள்ளிப்போட நான் மணக்குதப்பா. அதே மாதிரி ஆனால் வருது. மூக்கில் மூந்து பார்த்தா முடிச்சுக்கா. இது 2 கூட நண்டு தான் என்ன கேட்டேன். மனம் வருதா? எவராசு இங்கெல்லாம் எண்ணெயா இருக்கு. நான் சாப்பிடணும் நல்லா இருக்குது. நான் கீழே நம்ம சாப்பிட்றதுக்கு தான் செஞ்சது. எவராசு எவ்வளோ சாப்பிடுங்கடா. இங்க பாருங்க நம்ம யூடியூபர் வந்துட்டார் பாட்டர். வாடா சாப்பிட்டு போடா. சாப்பிடு. ப்ளூடூத் பாத்தியா கழுத்துல நம்பிது. அப்பதான் ஃபோன் பண்ணாலும் கரெக்டாக வந்துட்டேன். இங்க பாரு ஒரு போஸ் கூட சொல்லு எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்குதா? அடுத்து செஞ்சிருக்காரு, அடுத்து செஞ்சிருக்கலாம்ட்டு. இப்போ உனக்காகவே செஞ்சிருக்கா. ஆமா இன்னொன்று கூட இப்படி இருக்காதுங்க. சின்ன மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதாங்க பாருங்க தரேன். அப்படியே இருக்கு. முள்ளே தேவையில்ல. பிடிங்கடா. முள்ளே தேவை பாரு. முள்ளு தான் மீனில் இருக்குது. வளர்றான் பாரு. சூடோட வாயில போட்டு வளர்றான். இந்தா என்னது பிடிச்சேன். கிண்ணுங்கடா. குடுறா கிண்டுறா. புரியுது. எப்போ அது வெஞ்சிடும். கம்மியாக போடுண்டா. கேட்டா தானே அள்ளி போடுங்க. அவன் தானே கேஸ் ரெண்டு போயிட்டா கிரிக்கா. நடு பச்சுட்டு ஊதுறியா? என் பங்கு. தள்ளி விட்டுறாத. அவன் பங்கு இவன் சாப்பிட்ற மட்டும் ஏதோ அள்ளி பொங்கல் சாப்பிட்றானாடா. அங்க கொண்டு பா. இடிச்சு போடாதா. கொண்டு வாடா. மீன் இல்லை அவருக்கு போட்டு வரா. வேடியில போட்டுருக்குல்ல. நெருப்பு பத்திக்கு போகுது. ஒளி வச்சுட்டான் வெடிக்கல. இல்ல கள்ளக்கொட்டையே வைக்க. நான் கரெக்டா தான் போட்டுட்டு இருந்தேன். கேஸ் போடுன்னாங்க. இந்த மாதிரி தான் பாரு. மீன் கம்மியா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் சுத்தி இதாகும். ஆமா புரியுது இல்லையா? சரிண்ணா. நீ அதிகமா போட்டுங்களா? அடுத்து 4 பீஸ் 5 பீஸ் போட்டு கட் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 12 ஒரு 15 அப்படி போடலாம். அள்ளி போடுறீங்க. கம்மி பார்த்து போறீங்க. எடுத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கி போட்டான். எடுத்துட்டு போயிட்டா நடக்குது. எடுத்து போயிட்டா. எடுத்துட்டு போயிட்டியா நீங்க? இருக்குனாடா. நீங்க தனியா எடுத்துட்டு போய் என்னென்ன பண்ணுவாங்க? அதை மந்திரம் போட்டா ரெடி ஆயிருமா? அது அல்ல கலரே வர மாட்டேங்குது. வெள்ளை வெள்ளையன்னு வருது. இருந்தாலும் நல்லா இருக்குது. என்ன கலர் ஆகி போச்சு. இதா உடஞ்சி போச்சு. நான் பாத்துக்கங்க. டேஸ்ட் இருக்குது. கொஞ்சம் உடஞ்சுதான் போச்சு. உடஞ்சுதான் போயிருச்சு. எல்லாமே அப்படிதான் போகுது. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மீன் போட எடுத்து திட்டுத்தனமா தின்னாச்சு. லைட்டா அரை வயிறு நம்பிருச்சு. இன்னும் நப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறதா நண்பர்களே. பாரு வயித்த பாரு. ஒன்னும் இருக்கிறா. வயித்த விடுறா வயித்த. ஏடா இறுக்கி வச்சுக்கிறா.
அவன் பாருங்க திருட்டுத்தனமாக சாப்பிட்டு வயிறு வீங்கிடுக்குது. பார்த்து மீன் கூட கொடு. வாய்க்கால் மீன் பாவம் உசுரோட வாய்க்கால் சுற்றிட்டு இருந்திருக்கும். பிடிச்சிட்டு வந்து என்னென்ன கொடுமை படுத்திட்டுக்குதோ. ரைட் கொதிக்கவே ஆரம்பிக்குது. இல்ல படுத்துக்கிறேன் ஒட்டிக்கிச்சா நவத்திடணும். நமக்கு தான் பிரச்சனை பரவாயில்லையா? தட்டியில் ஒட்டிக்கிச்சலாம். தீலடா எடுத்து புண்ணா வெளியில இருக்கிற கறி தேடுறது மேட்ரு. தட்டியில கேஸில் வைக்கிறதா கறியாண்டது. அது கேஸ் இருக்க ஸ்டவ் மாதிரி இருக்கிற கடுப்பு மாதிரி. அவ்வளவு கூட நல்லா இருக்குங்க. என்னடா சட்டியோட உருண்டையா? என்னது? அதெல்லாம் கம்மி நேரம் போட்டு தேய்ச்சினா எல்லாம் வந்துடும். மண்ணுடா அது. மண்ணு கம்மி நேரம் போட்டு தேய்ச்சி எங்கடி பிரஸ் தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு காலையில தான் எங்க அப்பா கேட்டு எங்கடா சட்டி எடுத்துட்டு போன இப்படி இருக்குது. நாளைக்கு பிரகாஷ் நான் வரேன். நானு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அது இதே எண்ணெய் எடுத்து வச்சிருந்து கரெக்டா 100 சில்லி வாங்குறான். நல்லா ஊற விட்டுறான். சில்லி கறி வாங்குறா. ஆமாண்டா கறி வாங்குறான். சில்லி போடுறதான் மாற்றி சொல்லிட்டேன். சில்லி போடுறான் நீட்டா சாப்பிட்றான். என்ன இதான் கரெக்டா இருக்குது பிரஸ். இது மாதிரி கரெக்டா போட்டு கரெக்டா இல்ல அப்படியே பதமா எடுத்தாதான் மீன் பிரியாம கடையில வேலை செஞ்சிருப்பான். நான் திருப்பூர் வேலை செஞ்சுக்கடா மீன் கடையில கரெக்டா எடுக்கிறேன். ரூபி மீன் கரெக்டா போடுற கரெக்டா எடுக்கிறேன். ஏய் நான் சாமி பண்ணல கத்துக்கிட்டேன். சரி பிரஸ். பிரியாணியா தானே செஞ்சு பிரியாணி மறுபடியும். இப்போ நாம என்ன பண்ணுறோம்னா சூடோட எடுக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா போட்டு எடுக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. டேய் அடுத்த ரவுண்ட் வந்துட்டீங்களா? சூடோட எடுக்கிறப்பயே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எதனாலன்னா சூடாருன்னா டேஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இல்ல அதுக்கு டைம் கிடைக்கல. அத்தமா சோறு கண்ணு வா பக்கத்துல வந்து பேச சொல்லு. பெரியலையும் ஒண்ணு இல்லச்சு அதுல இத போட்டு அந்த பையனுக்கு பயம் இல்ல. சேர்ந்து சாப்பிடலாம். எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாமா? சரி அப்புறம் நீ அப்புறம் போட்ட போட்டு சாப்பிட்ட? போன நாடு சாப்பிட்டேன். இந்த நாடு நான் கேட்டிருந்தா நீ மீன் சாப்பிட்டேன். எத்தனை மீன் சாப்பிட்டேன்னா நான் இப்போ சின்ன பசங்க குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. போடுறா அள்ளி போட. எங்களுக்கு மணி போ. லாஸ்ட்டாக பார்த்தா மீன் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வெந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க சாப்பிட்டு தான் நம்ம முடிச்சிட வேண்டியதான். ஓகேங்க இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கான் ஆலில் போட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க.